ஸோ இப்போ நம்ம உங்கள் பர்சன் கிட்ட பேச போகிறோம். நீங்கள் தான் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, நான் சும்மா மீடியேட்டர் தான். ஸோ கேள்விகளை தொடுங்க, அங்கேருந்து ஆன்சர் வரப்போகுது. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவசரப்படுறாங்க, ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், இது ரிவர்ஸில் வருது. ஸோ கூடி சீக்கிரம் இந்த பர்சன் கிட்ட இருந்து எமோஷனல் பிளாக்கேஜ்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஸோ பேசுறதுக்கு ஆவலாக தான் இருக்காங்க. ஏன்னா நிறையா காசு வெளியில் வந்தது, அதுவே ஒரு சைன். பார்த்தீங்கன்னா ஐ எம் டன் ப்ரிட்டண்டிங். ஸோ நடிக்கிறது முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்களால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெரி பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ். இந்த எனர்ஜி நீங்கள் நம்பலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு ரீடிங்லேயும் இதே எனர்ஜி தான் வந்தது, என்னால் நடிக்க முடியல இனிமே அப்படிங்கிறது. டு யூ ஸ்டில் திங்க் அபவுட் மீ? இந்த பர்சனுக்கு சந்தேகம் இருக்குது, விட்டுட்டு போயிட்டீங்களா இல்லை இன்னும் அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிற குழப்பம் அவங்களுக்கு இருக்குது. ஐ நியூ இட் ஆல் அலாங். நீங்கள் மட்டும்தான், இந்த காதல் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே தெரியும், ஆரம்பத்துலேருந்தே தெரியுன்றாங்க. பட் இடையில ஏன் சொதப்புனாங்க அப்படின்ற கேள்விக்கு விடையை நீங்கள் தான் கேட்கணும். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியுன்றாங்க, இந்த காதல் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் நீ தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப். மேபி பாஸ்ட்டில் இந்த பர்சன் ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுக்கலாம். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் ஜேர்னினா நிறையா செல்ஃப் ஹீலிங், அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ண தயங்கிட்டு இந்த பர்சன் ஏதாவது பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க தயாராக இருக்காங்க எது பண்ணுறதுக்கும். ஐ வாண்ட் டு மேன் அப் அண்ட் ஹானர் யூ. ஸோ இந்த காதலுக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கூட நிற்பாங்க துணையாக, தோளோடு தோள் சேர்த்து உங்கள் துணையாக நிற்பேன் அப்படிங்கிறத அவங்க எனர்ஜெட்டிக்கலாக உங்ககிட்ட சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அதை கேட்ட கேள்வி அப்படின்னா அவங்க பதில் சொல்கிறாங்க, எஸ் ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் பை யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் டோன்ட் பிலீவ் இன் மீ, இது ரிவர்ஸில் வருது. ஸோ நீங்கள் தான் ஒரே ஒருத்தங்க அவங்கள நம்பினவங்க. இல்லைன்னா அவங்க என்ன தவறு செஞ்ச போதும், இல்லை அவங்கக்கிட்ட என்ன குறைகள் இருந்த போதும், ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். நம்ம ஷார்ட்ஸில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணனா இதுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணான்னு தெரியாது. பட் இந்த வீக் நான் ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன், அவங்களோட கோவத்துக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு. யூ ஷுட் வாட்ச் தட் ஷார்ட், டெஃபினெட்லி யூ ஷுட் வாட்ச் இட். யாருக்கு இது பொருந்ததோ. ஸோ இந்த பர்சனுக்கு கண்டிப்பாக பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி பொருந்தாது. இந்த எனர்ஜி வந்தனால ஐ எம் கோயிங் டு கிளாரிஃபை திஸ். வாட் இஸ் திஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால்? What is this drug and alcohol? This is just another challenge we can get through. So இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் they are going to leave it. அதை உங்களுக்காக இந்த பேட் ஹேபிட்டை விட போகிறேன்னு சொல்கிறாங்க. You need to trust it.